Chapter 6. Now, sum number 1. Enter the following transaction in the purchases book of Mrs. Subhastri Electronic Company, which detail in electronic goods. இப்போ பர்ச்சேசஸ் புக்கு நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரீட் பண்ணி எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். இதில் கேஷ் டிரான்சாக்ஷன் வராது, ஒன்லி கிரெடிட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் வரணும். எப்படி சம் போடுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து subsidiary bookல in the books of MS Subhastri Electronic Company purchases book ன்னு போடுறோம். Date, particulars, inward invoice number, LF, amount inner column and outer column போட்டிருக்கோம். First 2017 April 5 அதில் வந்து purchases from Karthik Electronic Company on credit ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதை எடுத்துக்கிறோம். நம்ம கார்த்திக் எலக்ட்ரானிக் கம்பெனி போட்டு அதில் வந்து 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸு அட் ருபீஸ் 2500 ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. 10 × 2500 இது வந்து எப்படி 10 × 2500 மல்டிகேஷன் பண்ணால் 25000 வரும். நெக்ஸ்ட் ஒன் 5 எலக்ட்ரானிக் ஸ்டவ் அட் ருபீஸ் 2000 ஈச். அப்போ 5 × 2000 மல்டிகேஷன் பண்ணால் 10000. அப்போ அவுட்டர் காலத்தில் 35000 வரும். நெக்ஸ்ட் வந்து April 19 பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃப்ரம் கைதான் எலக்ட்ரானிக் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதில் 3 எலக்ட்ரானிக் ஹீட்டர்ஸ் அட் ருபீஸ் 6000 ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3000 × 6000 18000. 3 எலக்ட்ரானிக் ஹீட்டரும் அதில் எவ்வளோ ருபீஸ் ஒவ்வொன்றும் 6000. அப்போ 3 × 6000 18000. ஸோ நெக்ஸ்ட் April 25 பர்ச்சேசஸ் ஃப்ரம் போலார் எலக்ட்ரிக் கம்பெனி ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. 10 ஃபேன் அட் ருபீஸ் 2000 ஈச். அப்போ 10 ஃபேனு ருபீஸ் எவ்வளவு உங்களுக்கு 2000. ரெண்டையும் மல்டிகேஷன் பண்ணால் 20000 வரும் உங்களுக்கு. So next one 29 purchases from M&M company for cash ன்னு கொடுத்துருக்காங்க. கேஷ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த ஐட்டம் இங்கே வரக்கூடாது. April 29 டேட்டோடது வரக்கூடாது, ஒன்லி 25ஓட முடிஞ்சிடுது. இப்போ நம்ம டோட்டல் பண்ணால் 35000 18000 20000 ஆட் பண்ணால் 73000 வருது. இந்த 73000 தான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு. இஸ் 73000. இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.